நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துளை போகா துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுத வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கு யானை முகம் இரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்புணுலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் ஆவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என்றா அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் அண்டர்கள் போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் உண்பாதகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சை அயிலை தீட்ட உண்பாத சிலம்பொழிவும் முத்து மூக்கத்தி ரத்தின பதைக்கங்கள் மோகன மாலை அழகும் முழுவதும் வைடூரிய புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாய் இருக்கின்ற உன் காதினில் கம்மலும் செங்கையின் பொன் கங்கணமும் சுகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒலியுற்ற சிறுகாது கோப்பின் அழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவர் ரூபமதை அடியா நான் சொல்ல திறமோ இந்த அழகான குலசேகரப்பட்டினத்தில் புகழாக வந்தமர்ந்த என் அம்பிகை அங்கையருக்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பரமேஸ்வரி ஞானமூர்த்தி ஈஸ்வரர் அம்பிகை முத்தாரம்மாள் என கருள் புரிவாய். வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலைமேல் இருக்கும் திருமலை குமரா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே
முத்தாடை தந்த அடியாளை ஆள்கொள்வாய் முருகேசன் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதாருகே சம்போ அறிவோம் நாமே வேதவீணா சம்போ அறிவோம் நாமே வேதவீணா உமதடிதனை பணிந்தவர் அருள் தரும் நேச ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகர தோனே சமயாயந்தூகரம் பேரு தொந்திவாய சொல்லிக்க ஆனை கிளையோனே அரணர் திருமகன பேளவயத்தோனே ஐந்து கரம் பேரு தொந்திவாய சாமி அப்பளமோடு பல முற்கனி சர்க்கரை அவனோடு கடலையும் உன் முன்னாலே வந்த கண சம்போ அருளோடு பொருளே ஐயனே வேதமந்திர நீல சேகரந்தானு மறையோ அங்க விரிமலர் சொரிமலர் அறியவே வித்ததன்னை நற்சபையில் நாயகா விரும்பினா வேலவா ஐயனே புதலமெல்லாம் பார நாதர் வந்து அங்க புகழ்ந்திட கலை மகள் அருந்திட பொந்திக்க நிறைந்த சிவ நாயகா புகழ்ந்து நான் உமை பாடுவே சாமி வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிளி தனை விரட்ட வள்ளியால் தினை புண்ணத்தில் வருங்கிளி தனை வாய்த்த தினை மாவை உண்ட வடி ஆறுமுகம் திருச்செந்தூர் திருமலை மாறுபடா சூரனை வதைத்தவா அப்படி சாமி இஷ்டமுடல் நரி ராம உன் புகழை வில்லில்
இஷ்டமுடன் ஹரிராமா தந்தனை தனைத்த தாளம் போட தாளம் துந்தனை தனைத்த தாளம் ஐயனே முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் ஓம்கார நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நமசிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையும் நான் மறவே குணவதியாரோ முகவ சுவாமி குஞ்சரமே உமைப்பா பாடுவோமே ராமா பலகாலம் உமை தொழுவே தேடுவோமே ராமா தெச்சனா தேசமெல்லாம் கூறுவோமே ராமா கூறுவோமே ராமா குற்றங்குறையானே கிடாமல் அப்படியே சுவாமி ஆதியில வேதநாத ஆதியில வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தா சோதையில் மாலையர்க்கு துவன்றாமல் நின்ற மாலன் அடிமுடியும் தேடி காண அம்பலவானருட நல்ல ருகை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி அம்பல் நிலையத்தில் ராமர் ஏன் இருகையில வீசு போலா உந்தன் சொல்லை நான் உந்தன் சொல்லை துணை இருப்பாய் ஹரிராம போட் போட் அப்படியே தாய கலை மகளே சக்தி மல்லை கலை மகளே சக்தி மலை மகளே மலையரசண்டாய தாய கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வால்மதிய அம்பிகைய நீ வந்தருள வேணும் அம்மா எடதிருக்கும் வடகிளிய எனக்கு அருள வருவாயம்மா ஏன் வலம் இருக்கும் ஈஸ்வரி வந்தி எனக்கு அருள் புரிவாய் என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேளை எந்த நாவு தடுமாறாமல் நற்குரலும் வங்கிடா நெஞ்சதுமும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் தாயம்மா கலை மகளே நெஞ்சிலையும் நாவிலையும் நீ நின்று விளையாட வேணும் இலங்கி மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேணும் எட்டெழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே
இசை மகளே எனக்கருள சுவாமி அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவ ஹரிராமரவ அன்னை சீதா அடியாளுக்கு வந்தர் சீதையுட மனவ ஸ்ரீராமச்சந்தி சிறுமிக்கினே கோசலையால் கோதண்டனே கோதண்டனே குழந்தைக்கினே இந்த குலசேகர பட்டினத்தில் கடல்கரை கருணை பெற்று குழு ஞானமூர்த்தி எனக்கருள வேணும் முத்தாரம்மாள் அம்பிகை முன்னால் வந்து வண்டிக்கர வைர வரமருள வீரபத்திரசாமி வீற்றிருக்க தாயான பேச்சு தற்கார்க்க வேணும் அந்த பேச்சு பெற்றது பேரு பெற்ற மாயா புத்திரிக்கு ஏன் தர்க்க மாட 1008 மாடனுக்கு அதிகார அதிகார அடியாளுக்கு அப்படி ஐயா பாடறி படிப்பாரு படிப்பா பாடறி படிப்பாரிய பாலகை மாறி அம்மாள் பாட்டில் உள்ள வகையறிவ பாடறிய நாளை தண்ணில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகையறிவ ஏடறிய நாளை தண்ணில் எழுத வைத்தார் என் குருவோம் வில்லிசை அறியாத நாளையில ஐயா நாளையில விவரம் செய்தார் என் குருவோம் வில்லிசையை விவரம் செய்தார் சுவாமி 5 நல்ல வயதானில 5 நல்ல வயதானில அறியாத பிராயத்தில அறிவிக்கலை படிக்க வைத்தார் அம்மா அப்பாவை நான் கற்று தந்த வாத்தியாரை கனவிலையோ மறப்பதில்லை சொல்லி வைத்த என் சொப்பனத்தில் மறப்ப நான் ஒரு நாள் நான் ஒரு நாள் நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நினைவொரு நாள் சொல்லாலே மறந்தா சொல்லி தந்த வில்லிசை சொல்லி தந்த நான் சொப்பனத்தில் சுவாமி கற்று தந்த வாத்தியார் கற்று தந்த வாத்தி அண்ணாவி குரு தென்னிந்தியா திருநெல்வேலி ஜில்லா தென்காசிமா நினைத்தா கல்லல் சீமை எங்கும் தென்காசி முக்க செந்தாளை சீவநல்லூர் வில்லிசை கவிகள் விருத்தம் போட்டார் மாநிலமோ மண்டலங்கள் மண்டலமோ
அண்ணாவி மாடசாமி அப்படியே ஐயா கச்சு தந்த வாத்தி அண்ணாவே சுந்தரேஞ்சர் சுந்தர பாண்டிய சோதி மணிகவி சூழ்வுலகங்காதி சொன்ன சொல்லி சொக்கலிங்க புலவர்பா ஐயா சாதி மல்லி பூச்சோரி சடைய போற சமுத்திரமங்காது சண்முகனார் நாமம் பெற்ற சண்முகனார் அண்ணாவி சண்முகம் கோணார் ஐயா குருவினுட சீர்வாதத்தை கொண்டேன் ஐயா என் சீரசு வந்த சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன். சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமா உங்க பாலகிய மாறி குலசை முத்தாரமா வாசலில சாஸ்தாங்கதை சுருக்க சொல்லி சக்தி கதை பாடப்போ அம்மாளுட வாசலில ஐயன் கதை சுருக்க சொல்லி முத்தார் அம்பாள் கதை பாடப்போ நீங்கள் அனைவர்களும் பாடுகிற பாட்டதில பழுது குற்றம் வந்துட்டாலும் உங்க பாலகியா என்ன வேணும் சொல்லுகிறேன் சொல்லாதில சொல்குறைகள் இருந்துட்டா சொந்த குழந்தை போல என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் முன்சொல் பின்னால் வந்துட்டா பின்சொல் முன்னால் வந்துட்டா 6 பிழை 100 குற்றம் 6 பிழை எங்களை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே இந்த குலசேகர பட்டணத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானமூர்த்தி ஈஸ்வரர் என் தேவி முத்தாரம்மாள் திருவாலயத்திலே வருடந்தோறும் நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று ஆமாம் நம்மளுக்கு தான் இந்த 2025ஆம் ஆண்டு தான் நம்ம வரணும்னு அம்மா முடிவு எடுத்திருக்காங்க. அம்பாளுடைய அனுக்கிரகத்தினாலே இந்த 2025ஆம் ஆண்டு ஆமாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குலசேகரப்பட்டினத்திலே கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சமேத அருள் தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் ஸ்ரீ காமதேனு குரூப்ஸ்
அபிஷேக வழிபாட்டு மன்றத்தினர் நடத்தும் 18ஆம் ஆண்டு 1008 பால்குட அபிஷேக விழாவை முன்னிட்டு நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்த அனைவர்களுக்கும், கோவில் நிர்வாகி அனைவர்களுக்கும், வந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆலயத்திலே நிறைய புலவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டிலே நாமல் மட்டுமல்ல, இன்னும் நிறைய புலவர்கள் பாட வேண்டியது இருக்கு. நாளை மதியம் 3 மணி வரைக்கும் வில்லுப்பாட்டு கும்மிப்பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆலயத்தில் எத்தனையோ புலவர்கள் வந்து பாடியிருப்பார்கள். பேரறிஞர்கள் பாடியிருக்கலாம், கவிஞர்கள் பாடியிருக்கலாம். ஆனாலும் ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள். அவரவர்கள் குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதைத்தான் பாடுவார்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார். இந்த முத்தாரம்மன் திருவாலயத்திலே தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவிலில் இருந்தும் பெரிய பெரிய கலை மாமணிகள் வித்வான்கள் வந்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் முன்பாக நான் ஒரு சிறிய பிள்ளை. உங்களுக்கு முன்பாக தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பண்பொழி மாரியம்மாள் வில்லிசை வரவேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்துள்ளார்கள். நான் அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. என் சித்தறிவிக்கு எட்டியபடியாக அடியால் பாடுகின்றேன். நாம் பாடும் பாட்டிலே பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், சாரீர குற்றங்கள் இருந்தாலும், எங்கள் ஆட்களே ஒரு குற்றங்குறை இருந்தாலும், எந்த குற்றம் இருக்கோ இல்லையோ இன்னைக்கு நிச்சயமாக சாரீர குற்றங்கள் இருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. மைக்கு அப்பேற்பட்ட மைக்கு. எங்கள் ஆட்களே ஒரு குற்றங்குறை இருந்தாலும், தாங்கள் பெற்ற ஒரு குழந்தை தவறு செய்தால், ஏமனா ஒரு கதையை நிறைய புலவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பிக்கிறது தான் என்னுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் அந்த கதையை முழுக்கும் கொண்டு வரக்கூடியது ஒவ்வொரு புலவர்களுக்கும் இருக்குது விதிமுறைகள். டயம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் என்ன சீக்கிரம் வந்து முடிச்சுட்டாங்கன்னு யாரும் நினைக்கப்படாது. வில்லு விடிய விடிய இருக்குது, நம்மளுக்கு டயம் கம்மியாக தான் இருக்குது. 6 விளை 100 குற்றம் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு, பாதி மதி மான் மள்ளுமோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகம் மதி கலிதமாகி அச்சுதன் என் பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த. அதாவது எனக்கு அழைப்பு கொடுக்கும்போது கோயம்புத்தூரில் என்ற சகோதரர் சிவா அவர்கள், அக்கா ஆரம்பிக்கும் போது சாஸ்தாவுக்கு நீங்கள் ஒரு 4 வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு அம்பாளுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதினால தான் சாஸ்தாவுக்கு 4 வார்த்தை முதலாக சாஸ்தா பிறக்கணுமா. ஐயன் பிறந்தா அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். சாஸ்தா பிறந்தா தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும்னு நம்மளுடைய பக்தர்கள் மக்கள் நம்பிக்கை. அந்த காலத்துல இருந்தே அது அப்படித்தான் இருக்கு. அதனாலே 4 வார்த்தையில் சாஸ்தாவை சொல்லி முடித்து அம்பாளுடைய கதைகளை பாட வேண்டும். அப்பேற்பட்ட தர்மசாஸ்தா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார்கள். சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் வந்து அவதரித்தாராம். பங்குனி மாதம் புதனது உத்திரா, பங்குனி மாதம் புதனது உத்திரா, பவர்ண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில்
ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். சுவாமி ஐயனார் 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 அரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 குளத்துப்புல ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் ஐயனுக்கு மெய்யனாக பெருமுத்த ஐயனாக சுவாமி பிறந்தார்கள். சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தாரே. அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூநூலும் பொன்பதித்த தாழ்வடமோ வெள்ளியால பூநூலும் வெங்கலத்தால் தாழ்வடமோ தங்கத்தால் பூநூலும் தனி வயிற தாழ்வடமா ஆன புலி கூட்டத்தோடு அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஐயனுக்கு மெய்யனாகவே என் முத்தாரம்மாள் திருவாசலில தர்ம சாஸ்தாக்கள் எல்லாம் அவதாரம் செய்தார். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் அங்க தற்க சிவமாலும் அங்கே ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரணோடு பார்வதியும் கொள்ளுவிருந்தார். சந்திரலோகம் என்னும் பட்ட அங்க சந்திரன் சூரியரும் கொள்ளுவிருந்தார். சத்தியலோகம் என்னும் பிரம்மலோகத்தில் சுவாமி சதுர்முகன் சரஸ்வதியும் வளரும் வைகுந்த வளரும் வைகுந்த தளம் அங்க பச்சை மலட்சுமியும் அங்க 33 கோடி தேவர்களாம் 48,000 கோடி அகஸ்திரோடு அழகு கலை கோட்டு யாமரர் தேவரோடு அட்டனுக்கு பாலர்களும் கொள்ளுவீர்ந்தார். யானை முகத்தொந்தி என் அப்பன் 6 முகத்துடனே சுடரொளி விதண்ணில் சோதி மார்க்கண்டையன் கொள்ளுவீர்ந்தார். நந்தி படைகளோடு கைலையில் 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள்
ஆகாயத்தில் சூரிய ஆகாயத்தில் சூரிய அன்பு குளிர் சந்தி ஆகாய ஆகாய அன்னை கெங்காதேவி அங்கே கொலுவிருந்து வாரவோ கைலாசம் தன்னதியில கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவா ரம்பையவா வருவா நடனங்கள் ஆடும்